பிக் டேக்கு முன்னாடி if they do that mark வரும்போது they'll feel please do not put heavy comedogenic products onto your skin. ரொம்ப முக்கியமான விஷயம் after every event ஒரு ஸ்கின்னுக்கு டச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கின்னுக்கு டச் பண்ணும்போது அது சானிடைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்லர் ஃபேஷியலில் என்னென்னா இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்த இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் எப்படி வரும்னா இஃப் தே புட் ப்ளீச் ஆன் டு இட். உங்கள் வெட்டிங் 3 daysல இருக்குது, உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபேஷியல் வேணும் அண்ட் ஐ ஷுட் ஜஸ்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். So go for a go. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட்னூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் நிஷா இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய், how are you? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் எப்பயும் போல் இந்த அவுட்ஃபிட்டில் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. ஆல் ஐஸ் ஆன் யூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ், இப்போ உங்களை மாதிரியே வந்து ஐ திங்க் இப்போது கல்யாண சீசன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ நிறைய பிரைட்ஸ் வந்து லைக் உங்களை மாதிரி ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கணும், ஸ்கின் கேர்லாம் வந்து பக்காவாக அந்த டே ஆஃப் வெட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு 6 months முன்னாடி 3 months முன்னாடியே அவங்களோட ரொட்டீன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரைடோ க்ரூமோ அவங்களோட வெட்டிங்காக எவ்வளோ மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இந்த ஸ்கின் ப்ரெப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்? Actually, if you know, ஒரு 6 months is a good time. 6 monthsலேருந்து ஸ்டார்ட் பண்ண குட் டைம். ஏன்னா மெயினாக வந்து கேர்ள்ஸ் வில் வாண்ட் லேசர் ஹேர் ரிடக்ஷன் தான். ஸோ லேசர் ஹேர் ரிடக்ஷனுக்கு அவ்வளோ டைம் தேவை. ஸோ அட்லீஸ்ட் 6 sessions, I mean 8 sessions அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் தேர் டைப் ஆஃப் ஹேர், எவ்வளோ டெர்மினல் ஹேரா, மெலனின் பிக் இந்த டெர்மினல் ஹேர்னா the melanin pigment will be more. ஸோ அந்த மாதிரி ஹேரா இல்லை இட்ஸ் அ ஃபிலிம்சி ஹேர். ஸோ இட் டிபெண்டிங் அப்பான் த ஹேர் நம்ம ஹேர் ரிடக்ஷனுக்கு வந்து செஷன் சொல்லுவோம். ஸோ மினிமம் ஆஃப் 6 months இஸ் நீடட் ஃபார் லேசர் ஹேர் ரிடக்ஷன். And another thing is if they want a skin protocol or proper protocol to follow, கண்டிப்பாக 6 months தேவை. And also for if they want like MNRF பண்ணணும், இப்போ acne scars இருக்குது இல்லை pores இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா then again we have to sessions like facial PRP, MNRF இது எல்லாத்துக்குமே ஒரு 6 months டைம் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு 6 sessions to 8 sessions பண்ணலாம். Okay. So it gives good result. So finally we'll just wind up with the hydra facial so that makeup அழகாக செட் ஆகும். So that will happen a week before the wedding. அண்ட் இப்போ சில பேருக்கு இருக்க டவுட், நான் இதுவரை என் லைஃப்பில் ஸ்கின் கேர் பண்ணதில்லை, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன், எனக்கு ஆசையாக இருக்குது அதை நான் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இதே ரொட்டீனா இல்லை லைக் இன்னும் வேறு ஏதாவது அட்வான்ஸ்டாக இருக்குமா? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்கின் ப்ரெப் பண்ணணும். ஓகே, ஸோ அவங்க ஸ்கின் எதுவுமே பண்ணதில்லை, they are very new to ஸ்கின் கேர்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ரெப். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளென்சர், அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளென்சர் கண்டிப்பாக இப்போது இஃப் they are bright to be டெஃபினெட்லி a brightening cleanser which has kojic acid அந்த மாதிரி ஒரு நல்ல கிளென்சர் ஒரு கிளைகாலிக். ஸோ இட்ஸ் a good cleanser கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குட் நடுவில் ஒரு சீரம், இட் கேன் பி நியாசினமைட் அந்த ஒரு வைட்டமின் சி if they don't have acne. ஸோ அது கொடுத்துட்டு தென் a good sunscreen. நைட் வந்து we can start with a good brightening cream, like again we can use vitamin C illa if they are acne prone na salicylic illana alpha arbutin அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கின் ப்ரெப் ஆரம்பிச்சிடணும். ஸ்கின் ப்ரெப்புக்கு அப்புறம் we'll ask them to come back and அவங்க இப்போது in case if they want brightness மட்டும்னா we'll start with a normal exfoliation, chemical exfoliation. ஸோ கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் ஆகிறதுக்கு ஒரு 1 month ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து they'll have a confidence, okay fine நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மேம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி it will happen. So then again we'll go for boosters. சரி ஓகே boosters முடிஞ்சிச்சு, next what you want to do அப்படின்னு then ஒன்றா தான் வரும். So when they start it will start with a skin prep, then a mild exfoliation, then go in for a nice hyaluronic booster. So அந்த மாதிரி it just goes like that. Yeah, nice. And இப்போ நீங்கள் பேசும்போது ஆக்னி பற்றி இப்போ மென்ஷன் பண்ணதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்னி ப்ரோன் ஸ்கின், பட் அவங்களுக்கு ஆன் த டே ஆஃப் வெட்டிங் நானும் அழகாக மேக்கப் போடணும் அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு எனக்கும் இருக்கணும்னு அந்த ஒரு ஆசை இருக்கும். எவ்வளோ டு வாட் எக்ஸ்டென்ட் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும்? Depending on the extent of acne.
ஓகே. ஸோ இப்போ வந்து தேர் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் PCOS, ஸோ பாலிசிஸ்டிக் சிண்ட்ரோம் இருந்துச்சு, இல்லை இஃப் தே ஹேவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி ஃபங்கல் ஆக்னி கேன் பி ட்ரீட்டட் ஈஸிலி. We need just a good protocol to follow and antifungal treatment, antifungal shampooing எல்லாமே ப்ராப்பராக antifungal acne can be treated. இல்லை இந்த மாதிரி PCOS இல்லை வேறு ஏதாச்சும் சிண்ட்ரோமோட கூட வந்துச்சுன்னா then it's a bit difficult to treat because they'll be into hormonal tablets also. And one more important thing நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ பிரைட் டு பீக்கு நம்ம ஆக்னி இருந்துச்சுன்னா நம்மளால வைட்டமின் A டெரிவேட்டிவ் ஓரலாக கொடுக்க முடியாது. இஃப் தே ஆர் பிளானிங் ஃபார் அ பேபி அப்படின்னா ஐசோட்ராயின்ற ஒரு மாலிக்யூல் வந்து கொடுக்க முடியாது. ஸோ வில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி தட் ஆஃப்டர் மேரேஜ் ஆர் யூ கோயிங் ஆன் அ ஃபேமிலி வே இம்மீடியட்லி அப்படின்னா அஃப்கோர்ஸ் தட் இஸ் நாட் அ சாய்ஸ் அட் ஆல் ஓரலி. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி தட் because that is the main molecule to give for acne. Mainly if they are bright to be illa tappun pono அப்படின்னா வந்து that's a good thing to go. But definitely this question will be the first question to ask. Illana we'll start them with a oral antibiotic and also a good salicylic protocol to follow with a salicylic peel. ஸோ இது வந்து டெஃபினெட்லி எந்த அளவுக்கு ஆக்னி இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே டன். அண்ட் இன்னொரு பயமுமே இருக்கும், ரொம்ப ஆக்னி இருக்க ஒரு ஒன் டே அவ்வளோ மேக்கப் போட்டாலுமே அது அதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸாஜரேட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். யூஸ்வலாக வந்து நான் என்னோட பிரைட் டு பி பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஐ ஆஸ்க் தெம் ஹூஸ் யூர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் லைக் யூஸ்வலி ஐ ஆஸ்க் பிகாஸ் எனக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக அந்த ஆக்னியை வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஒரு ட்ரையல் போயிட்டு வந்திருப்பாங்க, டப்புன்னு ஆக்னி வந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக அது ஒன்று கேட்பேன் நான். அண்ட் ஆல்சோ ஐ ஆஸ்க் தெம் இஃப் பாசிபிள் ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் ப்ரஷஸ். ஓகே. ஸோ இஃப் ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் ப்ரஷஸ். ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கலாம், தட்ஸ் ஃபைன். ப்ரஷஸ் உங்களால் வாங்க முடியும்னா வெரி குட், ப்ளீஸ் கெட் யுவர் ஓன் ப்ரஷஸ் அண்ட் கோ. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து ரொம்ப ட்ரீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக்னி வந்தால் பரவாயில்லையா? இட்ஸ் நாட் லைக் தட், ரைட்? ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் உங்களோட ஓன் ப்ரஷஸ் எடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆர் ஈவன் இஃப் யூ ஹாவ் யுவர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இஸ் குட் டு கோ வித் க்ளீன் ப்ரஷஸ்னா இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் ப்ளீஸ் கோ ஹெட். ஸோ எஸ், அது ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். இன்னொன்று வந்து ப்ளீஸ் டு நாட் புட் ஹெவி காமிடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் ஆன் டு யுவர் ஸ்கின். ஸோ டெஃபினட்டாக வந்து போடுறதுக்கு பிஃபோர் யுவர் மேக்கப் definitely do a good cleanup முடிச்சுட்டு do a barrier cream, then a sunscreen as a base, start your makeup after that. Okay. And ரொம்ப முக்கியமான விஷயம், after every event please remove your makeup with a micellar water and a cleansing balm. So double cleansing is definitely important so that நீங்கள் next day next eventக்கு மேக்கப் போடும்போது you will feel fresh and also உங்களுக்கு clogging-ஏ இருக்காது. ஸோ அந்த ஆக்னி வரதுக்கான வாய்ப்பும் கம்மியாக இருக்கும். And not to do any actives during these events. ஸோ இப்போ நான் ரெட்னால் கொடுத்துருந்தேன், இல்லை நான் சாலிசிலிக் அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீனில் கொடுத்துருந்தேன்னா நான் வந்து ஈவெண்ட்டுக்கு முன்னாடி 1 week அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். ஒன்லி மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன், ஜஸ்ட் பேரியர் க்ரீம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும், ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் பேரியர், நத்திங் எல்ஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இது இருந்தாலே போதும், ஆக்னி வராது. அண்ட் இன்னொரு விஷயம், லைக் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வித் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட அவங்க பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெஷலி எல்லாரும் ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, நானும் அதுதான் நீங்கள் சொல்லிங்கன்னு நினச்சேன். பட் ப்ரஷ் ரொம்ப க்ரூஷியலான விஷயம்னு சொல்லியிருந்தீங்க. ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த விஷயங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா என்னென்ன மேம் சொல்லுவீங்க? மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்கின் கேட்ட மாதிரி தான் தே ஆர் ஆக்சுவலி போடுறாங்க. ஏன்னா தே ஆர் வெரி வெல் versed அண்ட் தே ஆர் குட் ஆக்சுவலி. நான் கம்யூடோஜெனிக், இப்போ ஆக்னியாக இருந்தால் நான் கம்யூடோஜெனிக்காக இருக்கணும், ரொம்ப திக் ஃபவுண்டேஷன் போடாமல் இருக்கணும். இஃப் தே ஆர் புட்டிங் அ பேரியர் க்ரீம் இட் ஷுட் பி வெரி வெரி தின் பேஸாக போட்டுட்டு அதுக்கு மேலே யூ புட் அ ப்ரைமர், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் யுவர் ஃபவுண்டேஷன், கன்சீலர், அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் தேல் கோ, யூஸ்வலி தே கோ லைக் தட். அண்ட் again when it comes to other things like eyelashes இருக்கட்டும், லென்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து depending upon the brides. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேட் அ பிரைட் who was ஏட்டோபிக்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அலர்ஜி வந்துடும். ஸோ இஃப் தே ஆர் புட்டிங் எனிதிங் ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் போடுறாங்கன்னா ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ ஹேட் திஸ். ஸோ ஐ டோல்ட் ஹர் பிஃபோர்
ஈவன் ஐ டோல் த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆல்சோ பிகாஸ் ஷி வாஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட். ஸோ நான் சொன்னேன் அது மாதிரி கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணிக்கலான்னு. ஷீ டிட் அ குட் ஜாப். பட் ஈவன் தென் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆன்டிஹிஸ்டமின் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் த மேக்கப். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தே ஷுட் ஹேவ் இட் இன் மைண்ட். அண்ட் டெஃபினெட்லி ப்ரஷஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பிஃபோர் எனி டச் ஒரு ஸ்கின்னுக்கு டச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கின்னுக்கு டச் பண்ணும்போது அது சானிடைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சானிடைஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு வே இருக்குது. ஃபஸ்ட்டு தேல் ஹேவ் டு கிளென்ஸ் இட் வித் an oil, then put it in water with soap, brushes. So அந்த மாதிரி நிறைய they have a good cleansing protocols and all to follow. Most of the makeup artists are doing it. Yes, because அவங்களுக்கு தெரியும் pros and cons நல்லாவே. So yes. ஐ திங்க் இது நீங்கள் சொல்லும் போது எவ்ரிடே மேக்கப் போடுறவங்க கூட இந்த ப்ரஷஸ் எல்லாம் ரொம்ப ஆமாம் அதுவும் நான் சொல்லுவேன். ஸோ வென் இஃப் தே ஆர் மாடல்ஸ் ஆர் வென் இஃப் தே ஆர் லைக் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் போடுறீங்கன்னா அது உங்கள் ஓன் ப்ரஷ்ஷாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ப்ளீஸ் க்ளீன் இட் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஸ்ப்ரே கூட வந்துருச்சு அதுக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஸ்ப்ரே இட் ஆஃப் அண்ட் கீப் இட் இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ தட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஓகே டன். அண்ட் இப்போ வந்து நிறைய பிரைட் டு பி ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் இப்போவும் சில பேர் பண்ணுறாங்க இந்த பிரைடல் ஃபேஷியல் வெர்சஸ் இந்த மெடி ஃபேஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து இருக்குது. இன்னும் பார்லர் ஃபேஷியல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் மேம். யா, ஸோ பார்லர் ஃபேஷியலில் என்னென்னா இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்த இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் எப்படி வரும்னா இஃப் தே புட் ப்ளீச் ஆன் டு இட். ஓகே, ஸோ மெடி ஃபேஷியல்ஸில் ப்ளீச்சுங்கிற வார்த்தையே கிடையாது. வி டோன்ட் யூஸ். It is totally against for what ethically we are against it. We don't use bleach at all. Okay. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இஃப் யூ வாண்ட் ப்ளீச், உங்களுக்கு அந்த ப்ளீச்சிங் ஒரு எஃபெக்ட் வேணும்னா கோ ஃபார் அ Q-switch லேசர் ஒரு பீக்கோ லேசர். ஸோ ப்ளீச் என்ன பண்ணுமோ அதான் இது பண்ணும். பட் இன் அ சேஃபர் வே. உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்காது. உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேராமீட்டர் செட் பண்ணிவிடுவோம். ஸோ கோ ஃபார் அ சேஃபர் ஆப்ஷன். தட்ஸ் ஃபோட்டோ ஃபேஷியல். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் த வெட்டிங் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்போ தான் இப்போ உங்கள் வெட்டிங் 3 days இருக்குது. உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபேஷியல் வேணும் அண்ட் ஐ ஷுட் ஜஸ்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ கோ ஃபார் அ குட் ஹைட்ரா கிளீனப் ஆர் அ கிளீனப், கோ ஃபார் அ Q-switch, யூ ஆர் குட் டு கோ. ஓகே பட் பார்லர் ஃபேஷியல்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய லைக் இந்த மாதிரியான ஒரு டிமெரிட்ஸ் இருக்குது. இப்போ ப்ளீச் பற்றி பேசணும். லைக் நிறைய பேருக்கு ப்ராடக்ட் செட் ஆகாது, அலர்ஜிஸ் வரும் அந்த மாதிரி. ஸோ வேறு என்னென்ன டிமெரிட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கண்ணா? ப்ளீச் மாதிரி இன்னொரு விஷயம் வந்து தே டூ அ லாட் ஆஃப் காமிடோன் ரிமூவல். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து அது காமிடோனா இல்லை ஸ்கின் டேகா இல்லை வந்து இட்ஸ் அ வாட்டா இல்லை மிலியாவா இல்லை வேறு ஏதாவது செபேஷியஸ் ஹைப்பர்பிளேசியாவா, இவ்வளோ விஷயம் வரும். ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு. அதை உட்காந்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம காமிடோன் ரிமூவல் வச்சுக்கிட்டு. அங்கே ஒரு மார்க் வந்துடும். ஸோ அவங்களோட பிக் டேக்கு முன்னாடி இஃப் தே டூ தட் மார்க் வரும்போது தேல் ஃபீல் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மார்க்கில் அதுக்கு முன்னாடி அது சின்ன ஒரு இதுவாக இருந்திருக்கும். அது பண்ணி அதை போட்டு நோண்டி அதில் வந்து இட் வில் பிகம் அ மார்க். ஸோ அதை அவங்க கன்சீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இட் வில் ஆக்சுவலி ஒரு ஹோல் கூட அதில் வந்துடலாம். இப்போ அது ஒரு மில்லியாவாக இருந்ததுன்னா அதை பாட்டுங்க அவங்க ஒரு ஸ்டீமை போட்டு அதில் ஸ்க்ரப்பை போட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் இட் வில் பிகம் அ ஹோல் ஆர் இட் வில் பிகம் அ பிக்மெண்டேஷன். அது ஒரு தேவையில்லாத ஒரு மெயின் டிமெரிட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை February 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.